முக்கியமா முதல் பக்க செய்தியில பவுன் வந்து 1,00,000 கடந்திருக்கு அப்படிங்கறது செய்தியாக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். தங்கமோட ரேட் வந்து அப்படியே ஹைக் ஆகிட்டு இருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சில்வரும் அதுக்கு ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா ஹைக் ஆகிட்டு இருக்கு. அதோட விலை அப்படிங்கிறது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 1 கிலோ அப்படிங்கிறது 2 lakhs சம்திங் ஆயிடுச்சு. 1 கிலோ அப்படிங்கிறது 2 lakhs சம்திங் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க 1,00,000 தாண்டிடுச்சு ஒரு பவுன். ஒரு பவுன் அப்படிங்கிறது வந்து நமக்கு 8 கிராம்ஸ். சொல்லுங்க 8 கிராம்ஸ். இதுல கெமிஸ்ட்ரியா படிச்சோம் அப்படின்னு சொன்னா 916 அப்படிங்கிறதுல எவ்வளவு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கும்? 916 சொல்றோம்ல, 22 கேரட் சொல்றோம்ல, 18 கேரட் இருக்கு, 22 கேரட் இருக்கு, 24 கேரட் இருக்கு. புரிஞ்சுக்கங்க. சரி, 916 அப்படிங்கறதுல எவ்வளவு சதவீதம் கேரட்? 22 கேரட். நல்லா பேசுங்க. 22 கேரட். அப்படி அதுல எத்தனை சதவீதம் கோல்டு இருக்கும்? அதான் சொல்றாங்க 916. என்ன 6ங்க? 916. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. கோல்டு ரேட் அப்படிங்கிறத யாரு சார் ஃபிக்ஸ் பண்றாங்க? அந்த ஹால்மார்க் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கல்ல, கம்பல்சரி இருக்கணும். எல்லா கோல்டுலுமே என்ன இருக்கணும்? ஹால்மார்க் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியாவில் எங்க கோல்டு அதிகமாக கிடைக்குது? கோலார், அந்த மாதிரி கோல்டு ஃபேக்டரி அப்படிங்கிறது ஞாபகம். கேஜிஎஃப் வேர்ல்டுல எங்க கிடைக்குது? கிம்பர்லி இன் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். G20 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். G20ல இந்தியா இருக்கா? G20ல இந்தியா இல்லையா? அப்புறம் எப்படிங்க நம்ம நடத்தணும்? G20 வந்து இந்தியா எல்லாமே ஒரு மாநாடு நடத்திட்டோமா? நம்ம 20 ஏசியால தான் இல்ல. எதுல இல்ல? ஏசியால தான் இல்ல. G20 எங்க நடந்துச்சு? சவுத் ஆப்பிரிக்கால. கேபிட்டல் சிட்டி ஜோஹானஸ்பர்க் அப்படிங்கிறது. யார் அதிபர்? சிரில் ராம்போசா அப்படிங்கறத எடுக்கணும். சிரில் ராம்போசா அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் G20 எங்க நடக்குது? US அமெரிக்கால நடக்குது அப்படிங்கிறது. ஏசியா எங்க நடந்துச்சு? மலேசியால கோலாலம்பூர்ல நடந்துச்சு. எத்தனையாவது? 47th அப்படிங்கிறது. கோலாலம்பூர்ல மட்டும் எத்தனை நம்முடைய தமிழ் அந்த மாதிரி செம்மொழி மாநாடு நடந்திருக்கு. தமிழ் மாநாடு, உலக தமிழ் மாநாடு 2 மாநாடு நடந்திருக்கு. முதல் மாநாடே அங்கதான் நடந்திருக்கு. சரியா? சோ அதே மாதிரி 6வது மாநாடு அங்கதான் நடந்திருக்கு. 16 1வது மாநாடு 6வது மாநாடு. பின் வருவனவற்றில் எது சரி தவறுன்னு கேட்பாங்க. வெளிநாடு தாண்டி அப்படிங்கிறது 1வது மாநாடும் 6வது மாநாடும் அங்கதான் நடந்திருக்கு. கோலாலம்பூர்ல நடந்திருக்கு, மலேசியால நடந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கோலாலம்பூர்ல மலேசியால நடந்திருக்கு. அப்ப ஒரு பவுன் அப்படிங்கிறது 1,00,000 கடந்தது தங்கம். தங்கம் வெள்ளி விலை உயர்வு ஏன்? நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில். இதெல்லாம் மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது, இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு என்ன சார் இதுக்கு காரணம் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, உள்நாட்டுல நம்முடைய டொமஸ்டிக்ல உள்நாட்டுல தங்கம் வெள்ளி விலை என்பது சர்வதேச விலை நிலவரத்தை சார்ந்தே உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பும் விலையில் எதிரொலிக்கும். எனினும் அண்மை காலத்தில் தங்கம் வெள்ளி விலை மிகவும் வேகமாக உயர்ந்து வருவதற்கு புவிசார் அரசியல் பதற்றம் அதிகரித்துள்ளதே முக்கிய காரணம். வச்சுங்க, இந்த மெயின் காஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ என்ன சார் முக்கியமான காரணம்? தங்கம் அண்டு வெள்ளி இதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன சார்னா, புவிசார் அரசியல் அப்படி சொல்லக்கூடியது. ஜாகிரபிக்கல் பாலிட்டி அந்த டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது, அந்த பதற்றம் தான். ஸோ ரொம்ப முக்கியமான காரணம். எக்கனாமிக்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம படிச்சுக்கலாம். அதாவது இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலை உயர்வுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கறான்னு வச்சுங்க. வாட் இஸ் த மெயின் ரீசன்? பேங்க் எக்ஸாம்ஸ்ல இன்டர்வியூல கேட்பாங்க. எஸ்எஸ்சியில், ஆர்ஆர்பியில், யூபிஎஸ்சியில், ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலேஜ் அடிஷனல் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸுக்கு காமர்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க, ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பேங்க், யாருக்கு வேணாலும் கேட்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் தானே. இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலை உயர்ந்து கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் புவிசார் அரசியல் பதற்றம். பேசுங்க. பதற்றம் முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அந்த புவிசார் அப்படிங்கிறது ஜியோகிராபிக்கல் பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்பன்ஸ், அந்த பதற்றம் இருக்கிறதுக்கு காரணம் சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி குறித்தும் உறுதியற்ற சூழல் உள்ளது. எழுதி வச்சுங்க. 2வது ரீசன், இதுக்கான செகண்ட் ரீசன் என்ன சார் அப்படின்னு சொன்னா, சர்வதேச அளவுல இன்டர்நேஷனல் லெவல் அப்படிங்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணமா இருக்கா? பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறதுல அன்ஸ்டடி, அந்த உறுதியற்ற தன்மை இருக்கு, ஸ்டெடினஸ் இல்லை. அப்ப உறுதியற்ற தன்மை தங்கம் வெள்ளி விலை உயர்வுக்கு மிக முக்கியமான காரணம். ஒன்று அந்த அரசியல் பதற்றம் அப்படின்னு சொன்னோம், புவிசார் அரசியல் பதற்றம் அப்படிங்கிறது ஒன்று சொன்னோம். ஸோ 2வது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பொருளாதார வளர்ச்சி குறித்து ஒரு அன்ஸ்டடினஸ், அந்த மாதிரி அன்ஸ்டடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஸோ எனவே பலரும் தங்கம் வெள்ளியை பாதுகாப்பான முதலீடாக கருதி அதிகம் வாங்குகின்றனர்.
பல்வேறு நாடுகளில் மத்திய வங்கிகளும் தங்க இருப்பை அதிகரித்து வருகிறது. மத்திய வங்கினா ரிசர்வ் பேங்க். எந்த காலகட்டத்தில் ரிசர்வ் பேங்க் உருவாச்சுன்னு சொன்னோம்? 1930 அந்த மாதிரி இருக்கிறதா. 1920களுக்கு மேலதான், 1920களுக்கு மேல அப்படி உருவான முதல் ரிசர்வ் பேங்க் எதுன்னு தெரியுமா? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்துஸ்தான்றது ரிசர்வ் பேங்க் கிடையாது. ரிசர்வ் பேங்கோடைய வரலாறு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்ம நாட்டோட உருவான 2 ரிசர்வ் பேங்க் இருக்கு. ஒன்று நியூசிலாந்து, இன்னொன்று நம்ம இருந்து ஆர்பிஐ. ஆர்பிஐயோட முதல் கவர்னர் யாரு? ஆஸ்பாரின் ஸ்மித். அவர் எந்த ஊர்? ஆஸ்திரேலியா. அப்ப நம்ம நாட்டுக்கு இருந்தவர் யாரு? சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவர். சரியா? அவர் எதை ரெக்கமெண்ட் பண்ணாரு? எல்ஐசி ரெக்கமெண்ட் பண்ணாரு. எதை ரெக்கமெண்ட் பண்ணாரு? எல்ஐசி. எல்ஐசி வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 1956. ஜிஐசி 1973. கேசவனந்தா பாரதி கேஸ் 1973. பெங்களூரு மைசூருன்றது பெங்களூரு கர்நாடகா மாறினது 1973. புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. கேசவனந்தா பாரதி கேஸ் எப்பதான்? 1973 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. ஸோ இந்தியாவில் கலாச்சார ரீதியாகவும் தங்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. தங்கத்தை முக்கிய முதலீடாகவும் மக்கள் கருதுகின்றனர். இதெல்லாம் எழுதணும். மெயின்ஸ்ல கேட்டாங்கன்னா அதை எழுதணும். சரி, ரொம்ப தமிழ்நாட்டில் வந்து கலாச்சாரம் தானே. ஒரு பொண்ணுன்னு பார்த்துட்ட, பொண்ணுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்க, பொண்ணை பெற்றுட்ட, பொண்ணுக்கு என்ன சேர்த்து, ஏன்னா கல்யாணம் அப்படின்னு சொன்னாவே அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது எது? தங்கம் வெள்ளி. நம்ம தானே தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது. இன்னும் நம்ம ஊரை எடுத்துக்கிட்டா வைரம். காரைக்குடி எடுத்துக்கிட்டா எது? வைரம். இந்தியாவிலேயே வைரத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஊர்ல நம்ம காரைக்குடி இருக்கு. சூரத்து அந்த ஊரை தாண்டி நம்ம ஊர்ல தான் வியாபாரம் அதிகம். வியாபாரம், வைர வியாபாரம் அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு? வைரம் அப்படிங்கிறது ஏன்னா இங்க செட்டிநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, ஸோ பர்டிகுலர் அந்த செட்டியார் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து தங்கம் வெள்ளியை விட எதுதான்? வைரம். எது போடுவாங்க? வைரம் தான் அவங்களுக்கு ஒரு அளவுகோல் அப்படிங்கிறது. இங்கதான் வைரம் அதிகமாக. இது வந்து நீங்க காரைக்குடி பேக்ரவுண்ட்ல இருந்துட்டு வச்சுக்கிட்டு நீங்க கம்பல்சரி சொல்லணும். வைரம் அப்படிங்கிறது யாரோட அலோட்ராபி? கார்பனோட பியூரஸ்ட் ஃபார்ம். கார்பனோட பியூரஸ்ட் ஃபார்ம் எது? வைரம். டைமண்ட் அப்படிங்கிறது. சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டைமண்ட் அப்படிங்கிறதுல நம்ம ஊர்ல இந்தியாவில் இருந்த ஒரு மிக பிரபலமான வைரத்தோட பேர் என்ன? கோஹினூர் டைமண்ட். அது யார்கிட்ட இருந்தது? ஷாஜஹான். ஷாஜஹான்கிட்ட எதுல இருந்தது? மயிலாசனம் அப்படிங்கிறது பீகாக் கிரவுண்ட்ல இருந்துச்சு. அது வந்து எத்தனை கேரட்? 105 கேரட். எத்தனை கேரட்? 105 கேரட். அப்ப 105 கேரட். இப்போ அது எங்க இருக்கு? பிரிட்டிஷ் அப்படிங்கிறதுல ராயல் அந்த மாதிரி மியூசியத்துல இருக்கு. ராயல் மியூசியம் அப்படிங்கறதா இருக்கு. என்ன இருக்கு? கோஹினூர் வைரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கோஹினூர் வைரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. அப்ப இந்தியாவுல கலாச்சார ரீதியாகவும் தங்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. தங்கத்தை முக்கிய முதலீடாகவும் மக்கள் கருதுகின்றனர். தங்கம் ஆபரணமாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்துக்கான சேமிப்பாகவும் இருப்பதால். எதிர்காலத்துக்கான சேமிப்பு இதுதான் பணத்தினுடைய பணிகள்ல ஒரு பணி. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். பணத்தோட ஒரு மதிப்பு அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கான சேமிப்பு, அதான் ஃபியூச்சர் சேவிங்ஸ் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கிறோம். நிஜமாவேப்பா இப்போ வென் ஐ மேரீடு, எனக்கு திருமணமான போது 2008 1 கிராம் வந்து 1000 rupeesங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சென்னையில் ஜிஆர்டி அப்படிங்கிறத போயிட்டு அங்கே ஜுவல்ஸ் என்னோட மேரேஜுக்கு நானே எடுத்தேன். சரியா? அந்த மாதிரி அதனால தான் எனக்கு நல்லா தெரியுது. 1 கிராம் வந்து 1000 rupees இருந்துச்சு. இன்னைக்கு 1 கிராம் 12+ போயிடுச்சு. 12 மடங்குங்க 17 வருஷத்துல. எத்தனை வருஷத்துல? 17 வருஷத்துல. இந்த வருஷம் மட்டும் அதாவது நம்ம ஜனவரி 1ஆம் தேதி 57,000 இருந்தது. அப்படியே 50,000 கோடி இன்னைக்கு 1 லட்சமா மாறி இருக்கு. அதாவது டபுள் ஆயிருக்குங்க 1 இயர்ல. இது மிகப்பெரிய ஒரு ஹைக்குங்க. அது இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லை. அதுவும் தங்கத்துல இருந்தது அப்படிங்கிறது வந்து பொதுவாக ரியல் எஸ்டேட்ல தான் அதிகமாக மக்கள் விரும்புவாங்க. தங்கம்ன்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் வைக்கும்ன்ற மாதிரி சொல்றது. இன்னைக்கு 1 கிராம் அப்படிங்கிறது 12,000 தாண்டி போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நார்மலாக ஒரு 10 பவுன் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், 10 லட்ச ரூபாய் வேணும் நகைக்கு மட்டும். அதுவும் இந்த 1 லட்ச ரூபாங்கிறது ஆபரண தங்கம் இல்லை, ஒன்லி கோல்டு ரேட் மட்டும், பார் கோல்டு. ஸோ நீங்க இதுல வந்து இன்னும் செய்கூலி இருக்கு, சேதாரம் இருக்கு, டிசைன்ஸ் இருக்குல்ல, டிசைன் போக 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 என்ன பெர்சன்டேஜ் கூடும். அப்புறம் ஜிஎஸ்டி இருக்கு, டாக்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ இவ்வளவுலாம் தாண்டி போச்சுன்னா அப்போ ஒரு பவுன் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 1,10,000 1,15,000 அந்த ரேஞ்சுக்கு ஓடிடும். ஸோ அப்போ புரிஞ்சுக்குங்க. நடப்பு நிதியாண்டில் செப்டம்பர் மாதம் வரை இந்தியா 2.4 லட்சம் கோடி மதிப்பு, அதாவது 29,000 கோடி மதிப்பிலான வெள்ளியை இறக்குமதி எழுதி வச்சுங்க. இந்தியா எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்ல தங்க வெள்ளி அவ்வளவா இல்லை.
அப்போ எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா 2.4 லட்சம் கோடிக்கு தங்கத்தை முதலீடு பண்ணியிருக்காங்க. சாரி, முதலீடுன்றேன், இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, இறக்குமதி 2.4 லட்சம் கோடி. மெயின்ஸுக்கு முக்கியம், இன்டர்வியூக்கு முக்கியம். 2.4 லட்சம் கோடி அப்படிங்கிறது. அதே மாதிரி வெள்ளி வந்து 29,000 கோடியா, 29,000 கோடி மதிப்பு அப்படிங்கிறது வெள்ளி அப்படிங்கிறது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கான். ஸோ அப்போ இந்த அளவுக்கு இது மெயின் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கு. முதல் ஹெட்டிங்லேயே வந்திருக்கு, விலை குறையுமா அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. நல்லா சவுண்டா கேளுங்கப்பா, அப்பதான் அவங்களுக்கு கேட்கும். கம்பல்சரி. இது வந்து குளோபல் எக்கானமி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு ஹைக்கு ஏற்படும் போது, வைக்கும்போது, ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது நிச்சயமா ஒவ்வொரு நாடையும் பாதிக்கும். ஏன்னா இது இன்டர் டிபெண்ட். நம்ம இண்டிபெண்டா எந்த ஒரு நாடும் வந்து பொருளாதாரத்தில் இருக்க முடியாது. சரியா? ஸோ வி ஆர் டிபெண்டிங் வித் அதர்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் இந்த எக்ஸிம் பாலிசிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன பார்த்து தெரிஞ்சுக்கணும்? எக்ஸிம் பாலிசி. அப்போ எக்ஸிம் பாலிசிங்கிறது கிளியராக சொல்லும். நம்ம வந்து இப்போ நம்ம ஆயில் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது கல்ஃபை நம்ம நாடி இருக்கிறோம், ரஷ்யாவை நம்ம நாடி இருக்கிறோம். ஆமா தானே? அதனால தானே அமெரிக்கா எதுக்குது? நீங்க எங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ரஷ்யாட்ட வாங்குறீங்க. இன்னைக்கு வார் அப்படிங்கறது எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஜியோகிராபிக்கல் அப்படிங்கிற ஏரியாவை பிடிக்கிறதுக்கு தான். இப்போ அரபு நாடுகள் மீது ஏன் அமெரிக்கா தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்க ஆயில் வளங்கள் எடுக்கிறதுக்கு தான். இப்போ ஒவ்வொரு நாடுகளையும், இப்போ ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் அதிகம், இந்த மாதிரி மினரல்ஸ் ஓர்ஸ் அதிகம். அப்போ ஒவ்வொரு நாடையும் ஒவ்வொரு நாடு பிடிக்கிறதுக்கான நோக்கம் அதுதான். அப்படிதான் நம்ம ஊருக்கு வந்தாங்க. ஐரோப்பியர்கள் எதுக்கு வந்தாங்க? இங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, இங்க இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் சூப்பரா இருக்கு, வந்து கொஞ்சம் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போகணும்னு வந்தாங்களா? தங்க கிழக்கு நாடுகள் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது இந்தியா, இந்தோனேஷியா, சீனா. இதுக்கு பேர் என்ன? தங்க கிழக்கு நாடு. அதாவது தங்கம் ஜொலிக்கும், அதாவது நிறைய செல்வம் கொளிக்கும் நாடுகளா இருந்துச்சு. அதனாலதான் அவனுடைய ஆக்கிரமிப்பு இங்க இருந்துச்சு. நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் கேரளா வந்தாங்க, அப்படித்தானே? அவனுக்கு மெயினா பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ். மதர்லேண்ட், ஸ்பைசஸோட மதர்லேண்ட் யாரு? கேரளா. அப்ப கேரளா மீது அவங்க கவனம் செலுத்துறாங்க. அப்படியே வரிசையா ஒவ்வொரு ஊரா கோவாவை அப்புறம் கேப்சர் பண்ணாங்க. கோவா, டையூ, டாமன், இங்கிட்ட காரைக்கால், மாஹி, ஏனாம், புரியுதா, ஹைதராபாத், அப்புறம் நமக்கு வெஸ்ட் பெங்கால். 3 கோட்டைகள், முக்கியமான கோட்டை. அந்த முக்கியமான 3 கோட்டைகளுமே அவங்களுடைய வேர் ஹவுஸ். அதாவது என்ன சார் வேர் ஹவுஸ்னா? குடவுன். புரியுதா நான் பேசுறது? வில்லியம் கோட்டை எங்க கட்டினாங்க? ஸோ கல்கட்டால கட்டினாங்க வில்லியம் கோட்டை. இது நம்ம ஊர்ல கட்டின கோட்டை, சென்னையில கட்டின கோட்டை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அதே மாதிரி டேவிட் கோட்டை கடலூர்ல. டேவிட் கோட்டை எங்க? கடலூர்ல. பொறுத்துகளை கேட்டுருவாங்க, எந்த இயர்னு கேட்டுருவாங்க. புரியுதா நான் சொல்றது? இந்த ஃபோர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்ப சுங்க வரியை மத்திய அரசு 6% 1% குறைத்தால் தங்க விலை குறைய வாய்ப்பு உள்ளது என்றார் அவர். தங்க விலையை குறைக்கிறதுக்கு சுங்க வரி அப்படிங்கிற கஸ்டம்ஸ் டியூட்டி, இதுதான் இறக்குமதி வரின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது சுங்க வரி கட்டணும். ஆமா தானே? சுங்கம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ரொம்ப முக்கியமான. சுங்கம் தவிர்த்த சோழன் யாரு? குலோத்துங்க சோழன். சுங்கம் அப்பவே இருந்திருக்கு. அந்த வரியை தான் நம்ம இன்னும் சுங்க வரின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சுங்க வரி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜோர்டான் அப்படிங்கிற நாட்டுல பிரதமர் மோடிக்கு வந்து உற்சாக வரவேற்பான். ஜோர்டான். ஆதித்யா சொல்லுப்பா, ஜோர்டான்ல ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு வீரர், அத்லெட்டிக்ஸ், இந்த ஃபேமஸ் அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்காரு. உசேன் போல்ட் எந்த ஊரு? ஜமைக்கா. அதே மாதிரி ஜோர்டான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாடு. இந்த பைபிள்ல ஒரு நதி பேர் வரும், யோர்தான் அப்படின்ற ஒரு நதி. அங்கதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பாப்டிசம் எடுத்திருப்பாரு. அந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கறது எடுப்பார். இந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது பாப்டிசம்ங்கிறது எல்லாத்துலயும் வருது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்திஸ்ட்ல வந்து வரும் தெரியுமா? நம்ம புத்தர் அப்படிங்கிறது எங்க ஞானஸ்நானம் பெற்றாரு? போதி மரத்துல அவர் ஞானம் பெற்றாரு. ஞான ஸ்நானம்னா குளிக்கிறது, ஞான குளியல்னு சொல்லுவோம். அவர் எங்க? நதிதான், நிரஞ்சனா. எந்த நதி? நிரஞ்சனா. இந்த ஞான ஸ்நானம்னாவே நிறைஞ்சிடணும், சும்மா தெளிச்சுலாம் வர்றது இல்லை. நிறைஞ்சிருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே முழுசா மூழ்கி எந்திரிக்கணும், முழுசா. அது நம்ம ஹிந்துஸ்ல இருக்கு தெரியுமா? இருக்கா இல்லையா? எல்லா கோவில்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம்னு ஒண்ணு இருக்கா? ஒரு மொட்டையை எடுத்தா முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா? ஒரு இறந்துட்டாங்கன்னா நீராடுதல் இருக்கா? நீராடுறாங்கல்ல, அதாவது மஞ்சள் நீராடல் ஒண்ணு இருக்கா? அதே மாதிரி இறந்தவர்களை வந்து குளிப்பாட்டிட்டு தானே மறுபடியும் என்ன பண்றாங்க? புதைக்கிறாங்களா? புரியுதா? ஜீசஸ் கிரைஸ்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவருடைய ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க, அவங்க பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிற.
பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, பெண்களுக்கு கிடையாது. அதை ஆண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விருத்த சேதனம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆண்குறியில் இருக்கக்கூடிய நுனித்தோல் அப்படிங்கிறத எடுப்பாங்க. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றி வராங்க. சுன்னத் அப்படிங்கிற பெயர்ல அதை பின்பற்றி வராங்க. பிறந்த 8வது நாள்ல எடுக்கணும். அந்த பழைய அந்த ஏற்பாடுல அவங்களுக்கு இருக்கிற ஓல்டு டெஸ்டமெண்ட்ல அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமான ஃபாலோ பண்ணிட்டு இதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆண் பிள்ளைகள், அதாவது எனக்கு பிள்ளைகளாக இருக்கணும், நான் உங்களுடைய சந்ததியா இருக்கணும்னு சொன்னா அந்த ஆபிரகாம் சந்ததி எல்லாம் நுனித்தோல் எடுக்கணும், 8வது நாள் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு யாரும் எந்த கிறிஸ்டியன்ஸும் அப்படி எடுக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? என்னன்னா அவங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பின்பற்றுறாங்க, ஸோ கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க, ப்ளஸ் தேவாலயங்கள்லாம் கட்டுறாங்க. ஸோ எங்களுக்கு ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் வேணும், நியூ டெஸ்டமெண்ட் வேணும்னு சொல்லி ரெண்டையும் படித்து குழப்பறாங்க. இது நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும், ஆனால் அவங்களுக்கும் புரியுன்றக்கா சொல்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் அதெல்லாம் பழைய ஏற்பாடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டாரு. அங்கே ஆண்களுக்கு மட்டும் இருந்ததை இங்கே எல்லாருக்கும் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார் தெரியுமா? அந்த நுனித்தோல் எடுக்கிறதுன்னு சொன்னேன்ல, அதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படியாக நீங்கள் என்ன பண்ணனா தண்ணியில மூழ்கி எந்திரிங்கடான்ட்டாரு. அதாவது உள்ள மூழ்கும் போது பாவத்துக்கு மறிக்கிறோம், மறுபடியும் எழுந்திருக்கும் போது நம்ம பரிசுத்தமாகிறோம். ஸோ இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். எந்த பாவத்தை செய்ய மாட்டேன்? மனுஷன் மீது கோவப்பட மாட்டேன், மனுஷன் மீது எரிச்சலா இருக்க மாட்டேன், யார் மீது எனக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது, எல்லார் மீதும் அன்பா இருப்பேன், ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்ற புதிதான ஒரு கட்டளையை தருகிறேன்றார். ஒரே ஒரு கட்டளை தான், அது ரொம்ப முக்கியமானது. எல்லாரிடத்துல எப்படி இருக்கணுமா? அன்பாக இருக்கணும். நீங்க அப்படி வாங்க இப்படி வாங்க, அதை கட்டுங்க, கோயில் கொட்டுங்க, எனக்கு அதை காசு கொடுங்க, இரவு ஜபம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க. ஏழையில போய் பாரு, பசியா இருக்கணும் சோறு கொடு, தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணி கொடு, இந்த மாதிரி கேட்பாரற்று கிடக்கிறவங்கள போய் விசாரி, அவங்களுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாரு. பேச புரியுதா? அப்ப இன்னைக்கும் இதை இஸ்லாமியர்கள் அதை பின்பற்றி வராங்க. அந்த சுன்னத்துன்னு சொன்னேன்ல, அந்த நுனித்தோல் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது. அப்ப ஜோர்டான்றது அதான் யோர்தான் நதிக்கரை அப்படிங்கிறது. இதோட பின்புலம் தெரிஞ்சுங்க. இது அமெரிக்க நாடு. ஜோர்டான் நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போயிருக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு உற்சாக வரவேற்பு. ஸோ பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? பெஹல்காம் அட்டாக் எக்ஸாக்டா எந்த நாள் நம்ம பேசலாம்? இந்த மறந்துச்சு. ஏப்ரல் 22ங்க. கிளாப் பண்ணுங்க. அஷ்மிதாவா? அஷ்மிதா ஃப்ரம் திருநெல்வேலி. சூப்பர். ஏப்ரல் 22ங்க பெஹல்காம் அட்டாக். அந்த பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது எங்க நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நோட்டுக்குள்ள இருக்கும். 2 பெண்கள் சிறந்து விளங்குறாங்கல்ல, அதுல ஒருத்தர் கமாண்டர். எதுல சார் அப்படின்னு சொன்னா ஏர் விங்ல ஒரு கமாண்டர் பிளஸ் ஆர்மியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த 2 பேர் இருந்தாங்க, லேடி, 2 முக்கியமானவங்க. சார் பெஹல்காம் அட்டாக்கு நம்முடைய ஆபரேஷன் என்ன? சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர். சரி, ஆபரேஷன் சிந்தூரே எதுக்கு? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை முப்படைகளின் மூலமாக பாதுகாப்பை பலப்படுத்துறது. அதான் ஆபரேஷன் சிந்தூரே. அப்படி திரிசூல் குஜராத்ல அது பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, முப்படை பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. எந்தெந்த படை? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஆர்மி டே எப்ப? ஜான் 15. ஆர்மி டே எப்ப? ஜான் 15. அப்ப டிசம்பர் 4 நேவி டே அப்படிங்கிறது. அக்டோபர் 8 ஏர்ஃபோர்ஸ் டே. நல்லா பேசுங்க. ஏர்ஃபோர்ஸ் டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா படிங்க. இன்னும் முதல் பக்கத்துல தான் இருக்கும் பெஹல்காம் அட்டாக். ஸோ முக்கியமானது அதிமுக விருப்பமனு. அதிமுக கட்சி உருவான ஆண்டு 1972. 1972. எப்ப ஆட்சியை பிடிச்சாங்க? 1977. எம்ஜிஆர் எப்ப இறந்தாரு? 1987. அவருக்கு பாரத ரத்னா எப்ப கொடுக்கப்பட்டுச்சு? 1988. அப்ப சத்துணவு எப்ப ஆரம்பிச்சாரு? 1984. சத்துணவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. மதிய உணவு 1955. மதிய உணவு எப்ப? 1955. மதிய உணவு யாரு? காமராஜருங்க. ரொம்ப 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 யோசிக்கிறீங்க. காமராஜர். சத்துணவு யாரு? எம்ஜிஆர். காலை உணவு யாரு? மு.க. ஸ்டாலின். சொல்ல முடியாது. இனிமேல் மாலை உணவு கூட புதுசாக ஆரம்பிப்பாங்க. நம்ம பேரும் நிக்கட்டும். யாராவது புதுசாக வந்தாங்கன்னா மாலை உணவு. நான் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா டியூஷன் வைக்கிறேன். அதாவது 4 மணிக்கு ஸ்கூல் முடியுதா, எங்ககிட்ட 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் படிச்சுட்டு போங்க. நான் என்ன கொடுக்குறேன்? மாலை உணவு கொடுக்குறேன். மாலை உணவு மீன்ஸ் ஏதோ ஒன்று, ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இல்லை டிஃபனை போட்டு கூட அனுப்புவாங்க. நம்ம பேரும் நிலச்சி நிற்கட்டும். இப்போ காமராஜர் பேர் நிலச்சி நின்றுச்சுல, எந்த திட்டத்தில்? மதிய உணவுல. அதோட 2 முட்டையை மட்டும் சேர்த்தாரு. யாரு? எம்ஜிஆர். அந்த பேர் என்ன மாதிரி போச்சு? சத்துணவு மாதிரி போச்சு. நீங்க 2 பேரும் மதியத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு நான் வரேன் பாருங்க. புதுசா என்ன வந்துட்டாரு? காலை உணவுன்னு வந்துட்டாரு. காலை உணவு. இன்னைக்கு காலை உணவுன்னு இருக்கிற போது பூரா காலகாலத்துக்கு யாரு பேர் இருக்கும்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நீங்க வேணாலும் பாருங்க. உங்க பிள்ளைங்களாம் பிறந்த உடனே மாலை உணவு வந்துடும். என்ன மாலை உணவுல படிச்சுட்டு இருக்காங்க? என்ன இப்ப இல்லம் தேடி கல்வி வந்துருச்சா? அம்மா தானே. மருத்துவம் வந்துருச்சுல.
வீடை தேடி மருத்துவம் வந்துருச்சு, ரேஷன் பொருளாக வரப்போகுது. ஸோ 100 நாள் வேலை திட்டத்துக்கு மாற்றாக புதிய திட்டம் எழுதி வச்சுக்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு இருந்துச்சா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005 ஆக்ட் 2006 செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன சார் பேரு மாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 125 நாளா மாத்திருக்காங்களா, 100 நாளை 125 நாளா மாத்திருக்கிறாங்க. எல்லாமே ஆல்ரெடி காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். இவங்க கொஞ்சோண்டு சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. இப்ப பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு, என்டிசின்னு இருந்துச்சு, என்ன கொண்டு வந்தாங்க, நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்க, நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தது 2005 2006 2006. இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதை என்ன பண்ணிருக்காங்க, 100 என்ன மாத்திருக்காங்க, 125 மாத்திருக்காங்க. அந்த இது காந்தியே அப்படிங்கிற மாதிரி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இப்ப என்ன பேர்ல மாத்திருக்காங்கன்னா வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம். எழுதி வச்சுங்க. அதாவது வளர்ந்த பாரதம் அப்படின்னாவே விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதம்னாவே என்னது, விக்ஷித் பாரத். எப்போ வந்து அதோட இது வச்சிருக்கோம் டார்கெட் 2047 2047. எத்தனையாவது சுதந்திர தினம், 100வது சுதந்திர தினம். எந்த வருஷம், 2047 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 2047 புது திட்டம் எழுதி வச்சுங்க. வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம். விக்ஷித் பாரத் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ரூரல் கேரண்டி ஆக்ட், வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியாச்சு. 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிதியாண்டும் ஊரக பகுதினா ரூரல்ல தான் 100 நாள் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ அது 125 நாளாக மாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதோட பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய ஆளுநர் மாளிகை எப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு, பவன், லோக் பவன் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸர் சேவா தீர்த் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இறுதி கட்டத்தில் இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சு அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு வருகிறாங்களா, வேலூர் வருகை டிசம்பர் 17 அப்படிங்கிறது வேலூர் வருகை. நாளைக்கு வர்றாங்க குடியரசுத் தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு, வேலூருக்கு வர்றாங்க. வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. எந்த டேட், ஜூலை 10. எஸ், ஜூலை 9 இரவு யாருக்கு மேரேஜ், யார் வீட்டுல மேரேஜ், திப்பு சுல்தானுடைய பொண்ணா, ஆமா திப்பு சுல்தானுடைய பொண்ணு. ஹைதர் அலிக்கு பேத்தி, ஹைதர் அலியோட பையன் தான் திப்பு சுல்தானோட பொண்ணு தான் மேரேஜ். அப்ப ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதில் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ குடியரசுத் தலைவர் 16 முதல் 22 வரை கர்நாடகம், தமிழகம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலூரில் உள்ள பொற்கோவில் குடியரசுத் தலைவர் தரிசனம் செய்து பூஜை செய்கிறாரா. தமிழகத்தில் வேலூர்ல பொற்கோயில் இருக்கா, எழுதிக்கங்க. கோல்டன் டெம்பிள் இருக்கான். நம்ம கோல்டன் டெம்பிள்னாவே அமிர்தசரஸ் பஞ்சாப்னு பேசிட்டு இருக்கோம்ல, வேலூர்ல இருக்கான் பொற்கோயில் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சரி, நம்ம குடியரசுத் தலைவருக்கு டெல்லியை தவிர்த்து 2 முக்கியமான தலைநகரம் அது அவங்களுக்கான இருப்பிடம் இருக்கும். ஒன்று நார்த் இந்தியா, இன்னொன்று சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் எங்க, தெலுங்கானால ஹைதராபாத், நார்த் இந்தியாவில் ஷிம்லா, எங்கப்பா ஷிம்லா. இந்த 2 இருக்கும். அதாவது ராஷ்டிரபதி பவனை தவிர்த்து இந்த 2 இருக்கும். வட இந்தியாவையும் தென் இந்தியாவையும் இணைக்கும் முயற்சியாக. இல்ல சிம்லா, இமாச்சல் பிரதேஷ், அதான் கேபிட்டல் சிட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஜிகே அண்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா படிச்சுங்க. விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் முதல்வர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். ஹஜ் அப்படிங்கிற இல்லம் அப்படிங்கிறது எங்க சார், ஹஜ்னாவே அது ஒரு பயணம் தெரியுமில, ஹஜ் அப்படிங்கிற பயணம் மேற்கொள்வாங்க. விமான நிலையம் அருகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ விமான நிலையம் அருகே 400 ஹஜ் பயணிகள் தங்கும் வகையில் 39.20 கோடியில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டுமான பணிகளுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். விமானம் சென்னை விமான நிலையம் அருகே. சென்னை விமான நிலையம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் யார் பேர்ல இருக்கு, அறிஞர் அண்ணா.
டொமஸ்டிக் யார் பேர்ல இருக்கு? காமராஜர். திறந்து விடுங்கப்பா. காமராஜருடைய பேர்ல இருக்கு. காமராஜருடைய பெயர்ல இருக்கு. பக்தி அர்ப்பணிப்பின் அடையாளம் இசை. ஏஆர் ரகுமான். ஸோ ஏஆர் ரகுமான் சென்னை சங்கீத் வித்வான் சபையின் 99வது ஆண்டு விழாவில் பேசியிருக்கிறாரு. ஸோ ஏஆர் ரகுமான் அப்படிங்கிறவர் விருது வாங்கியிருக்கிறாரா? ஆஸ்கர் விருது வாங்கியிருக்காரா? எத்தனை விருது வாங்கியிருக்காரு? 2. அவர் ஆஸ்கர் விருதும் வாங்கியிருக்காரு, கோல்டன் குளோப் விருதும் வாங்கியிருக்காரு, கிராமி விருதும் வாங்கியிருக்காரு. இந்த 3 விருதுகள் முக்கியமான விருதுகள். ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்காரு, கோல்டன் குளோப் விருதும் வாங்கியிருக்காரு, கிராமி விருதும் வாங்கியிருக்காரு. ஏஆர் ரகுமான் ஸ்லம் டாக் மில்லேனியர் அந்த திரைப்படத்திற்காக. ஸ்லம் டாக் மில்லேனியர் அதில் ஒரு முக்கியமான ஒரு சாங் இருக்கும். என்ன சாங்? ஜெய்ஹோ. அதுக்காக வாங்கினாரு. ஜெய்ஹோ அப்படிங்கிறதுக்கும் வாங்கினாரு, ஸ்லம் டாக் மில்லேனியருக்கு அந்த ஸ்பெஷல் அந்த மாதிரி மியூசிக்குக்கும் வாங்கினாரு. இப்போ ரீசெண்டாக RRR அப்படிங்கிற திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்டருக்கு கொடுத்தாங்கல்ல, அவர் பேர் நாட்டு நாட்டு சாங்க்கு. யார் அவர் பேர்? கீரவாணி. கீரவாணி அவருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. கீரவாணி அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் முக்கியமானது. நல்லா படிச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஜிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போட்டித் தேர்வில் ஜெயிக்க வைக்க போகிறது இதுதான். ஜெயிக்க வைக்க போகிறது இதுதான் அப்படிங்கிற. SIR ஏற்கனவே பேசிட்டோம். SIRக்கு எப்போ லாஸ்ட் டேட்டு? நேத்தோட முடிஞ்சு. டிசம்பர் 14 முடிஞ்சு. SIRோட எக்ஸ்பென்ஷன் என்னப்பா? ஸ்பெஷல் இன்டென்சிவ். ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சு? தொடர் இருமல் பாதிப்பு அதிகரிப்பு. மருத்துவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இருமல் பாதிப்பு அதிகரிப்பு. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. மார்கழி 1 அன்னைக்கு பேசுங்க. மார்கழி 1. மார்கழி 1னாவே என்ன பாடப்படும்? திருப்பாவை, திருவம்பாவை. திருப்பாவை இயற்றியவர் ஆண்டாள். திருவம்பாவை இயற்றியவர் மாணிக்கவாசகர். திருப்பாவை யாருக்கு? வைணவம். வைணவம்னா யாருக்கு? பெருமாளுக்கு. வைணவம்ன்றது யாருக்கு? பெருமாளுக்கு. சைவம் யாருக்கு? சிவனுக்கு. ஸோ திருப்பாவை, திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது. எத்தனையாவது திருமுறை இது? 8ஆம் திருமுறை. மொத்தம் திருமுறைகள் எத்தனை? 12 திருமுறைகள். முதல் 3 திருமுறைகளை தொகுத்தவர் யாரு? திரு ஞானசம்பந்தர். அடுத்த 3 திருநாவுக்கரசர். 7 சுந்தரர். 8 மாணிக்கவாசகர். 9 யார் உள்பட? திருமாளிகை தேவர் உள்பட 9 பேர். 10 திருமூலர். 11 யார் உள்பட? காரைக்கால் அம்மையார் உள்பட 11 பேர். 11. 12 சேக்கிலார். சேக்கிலார் அருளிய பெரிய புராணம் அல்லது திருத்தொண்ட புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ திருப்பாவை யாரு? ஆண்டாள். சூடி கொடுத்த சுடற்கொடி யாரு? ஆண்டாள். ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகன்? பெரியாழ்வார். முதலாழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேரு? 3 பேரு. ஆழ்வார்கள் மொத்தம் 12. அதுல முதல் ஆழ்வார்கள் 3. முதலாழ்வார்கள் எத்தனை பேரு? 3 பேர். யார் யாரு? பேயாழ்வார், பூதத்தாழ்வார் சொல்லலையா? பொய்யாழ்வார், பொய்கையாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. திருவந்தாதி. அப்போ இன்னையிலேருந்து கோலம் போட்டிருப்பாங்கன்னு வீடு வாசல் ஃபுல்லாக கோலம் போட்டிருப்பாங்க. முதல் அது கலர் கோலமாக போடுவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லேயும் அந்த கோலம் தான் இருக்கும். என்ன இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கோலம் தான் இருக்கும். அதுவும் இந்த பொங்கலுக்கெல்லாம் கோலம் போட்டு மாடை வரைவாங்க பாருங்க. மாடை வரைகிறதுல ஒரு இது வேடிக்கை இருக்கும் பார்த்தீங்களா? வித்தியாசமாக இருக்கும். மாடை வரைய சொன்னால் என்னென்னத்தையோ வரைஞ்சி வித்தியாசமாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பாஜக பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம். எழுதி வச்சுங்க. பியூஷ் கோயல் வராருங்க தமிழகத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல். அவர் தான் பொறுப்பாளராக. ஜெயிச்சே ஆகும் அப்படிங்கிற ஒரு முதல் கட்டத்தில் இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் நாங்கள் இது 2026 அமித்ஷா வந்து பயங்கரமாக பகிரங்கமாக சொல்கிறாரு நாடாளுமன்றத்தில். தமிழக சட்டசபை தேர்தலில் 2026 எங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நாம் தமிழர் கட்சி டிசம்பர் 27 பொதுக்கூட்டம் நடத்துறாங்களா சென்னையில். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யாருப்பா? சீமா. ஸோ கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைனில் இருக்கீங்களாமா? இல்லை கிளாஸ் கட் ஆயிடுச்சா? கிளாஸ் கட் ஆயிடுச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சி யாருப்பா? சீமான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? தமிழக வெற்றி கழகம் விஜய். சரியா? விஜய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன். நடிகர் சாரி இவர் திருமாவளவன், டாக்டர் திருமாவளவன் அப்படிங்கிறவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எத்தனை கட்சிகள் அப்படிங்கிறது அங்கீகாரம் பெற்ற கட்சிகளாக 4 கட்சிகள். யார் யாரு? டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு,
விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி. விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற 4 கட்சிகள் அப்படிங்கிறது தமிழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கு. தமிழகத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீதிபதி நீக்கம் சாத்தியமா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நீதிபதிகளோட நீக்கம் சாத்தியமா, இது மெயின்ஸுக்கு உண்டான ஒரு கட்டுரை. அப்ப நீதிபதிகளை, குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளை, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கணும் அப்படின்னு சொன்னா பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணும். யார் முடிவு பண்ணுவா? பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணும். ஸோ அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற நீதிபதிகள் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகள். அம்மா இருக்கீங்களாப்பா? ஆன்லைன்ல வந்துட்டீங்கல்ல? ஆன்லைன்ல வந்துட்டீங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நீக்கணும் அப்படின்னு சொன்னாவே அது பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணணும். ஸோ நீதிபதி பதவி நீக்கம் சாத்தியமா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. மெயின்ஸுக்கு முக்கியம். அப்ப நீதிபதிகளை சுற்றி கடுமையான சட்ட பாதுகாப்பு வளையம் இருப்பதாலும், நடைமுறைகள் நீண்டவை மற்றும் சிக்கலானவை என்பதாலும் ஆளும் கட்சியே நினைத்தாலும் கூட எந்த நீதிபதியையும் எளிதாக பதவி நீக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீதிபதிகள் நீக்கம் மெயின்ஸுக்கு கட்டுரை எழுதி வச்சுங்க. இன்னைக்கு நான் உங்களை எழுத சொல்லுவேன் இந்த கட்டுரைலாம். அப்ப உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நீதிபதிகளில் பதவி நீக்க வழிமுறைகள் எந்தெந்த ஆர்டிகல் சொல்லுது பாருங்க. இது மெயின்ஸுக்கு முக்கியமானதுங்க. இது மெயின்ஸுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்க. 124(4) 124 பிராக்கெட்ல 4 போட்டுக்கணும். ஏன்னா 124 இருந்து 147 வரைக்கும் தான் உச்ச நீதிமன்றம். ஆர்டிகல் கேட்டாங்கன்னா 124 இருந்து 147 வரைக்கும், 124 இருந்து 147 வரை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம். அதுல 124(4) இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கிறதுக்கானது. சரியா? ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். 124(4) கேட்டா சொல்லணும். அப்படின்னா என்னப்பா சொல்லுப்பா? 124 நீதிபதிகளை ரிமூவ் பண்றது. அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாங்கன்னு சொன்னா 217, 218, 217, 218, 217, 218. ஏன்னா ஏற்கனவே பேசியிருக்கோம். எதுல இருந்து எது வரைக்கும்? 214 இருந்து 232 வரை. யாருப்பா? ஹைகோர்ட். அப்ப 217, 218. அப்ப ரிமூவல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 124(4) யாரு? உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட். 217, 218 ஹைகோர்ட். இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க மெயின்ஸ்ல. இது மெயின்ஸ்ல முக்கியமானது. அப்ப நீதிபதிகளை பதவி நீக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் 10 நாள்ல எக்ஸாம். அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல என்னைக்கே பிரிண்ட் ஆயிருக்கும். சரி, இருந்தாலும் மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ள கொஸ்டின். நீதிபதி பதவி நீக்க தீர்மானம் அறிவிக்கையில் மக்களவை உறுப்பினர்கள் 100 பேர் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லோக்சபாவா இருந்தா 100 பேர், ராஜ்யசபாவா இருந்தா 50 பேர் கையெழுத்து போடணும். அந்த ரெசல்யூஷன் கொண்டு வரணும், தீர்மானம். இப்ப கொண்டு போய் கொடுத்தா தெரியுமா? திமுக மற்றும் நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பூராமே இந்த ஜிஆர் சுவாமிநாதன் நீக்கணும்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் கொடுத்தாருல. பேசுங்கப்பா. மதுரை உயர்நீதிமன்ற கிளை அப்படிங்கிறது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறது. எந்த வருஷமும் இல்லாம இப்ப சிஐஎஸ்எஃப் பாதுகாப்போட. அப்ப தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிஐஎஸ்எஃப்ல இருந்து ஆளை இறக்கிட்டாங்க. அப்ப இது ஒரு மாநில கட்சிக்கு ஒரு அவமானம். நாங்க கூட போலீஸ் யார் வந்தாலும் சரி, புரியுதா, கொடுக்கறது. அப்ப நீதிபதி நீக்கணும்னா லோக்சபால எத்தனை பேரு? வாயத்தர சொல்லுப்பா. என்ன சொல்லுங்க? 100 பேரு. ஆன்லைன்ல சொல்லுங்க. சக்தி, சரண்யா, சிவகங்கா. என்ன பண்ணும்? லோக்சபால ராஜ்யசபால எத்தனை பேரு? தூங்குறீங்களா ரெண்டு பேரும்? இவ்வளவு கத்தி சொல்லிட்டு இருக்கேன். சார் சொல்லிட்டே இருக்கேமா? பதில் என்ன? லோக்சபால 100, மாநிலத்துல 50. அப்ப மத்தியில என்ன? மாநிலம் மத்தியிலன்னு சொல்லிட்டு இருக்கிற. கிளாஸ்ல ஆன்லைன்ல தூங்கிட்டே இருக்கீங்களா? அதத்தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சேம்மா. லோக்சபால 100ன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து எங்க? அது நோட் பண்ணல சார். 50 மட்டும் தான் சார் எழுதியிருக்கேன். அப்புறம் நோட் பண்ணணும்ல. நோட் பண்ணலைன்னா கேட்கணும்ல. நோட் பண்ணலைன்னா கேட்கணும். இப்படி ரேண்டமா திடீர்னு சக்தி சொல்லு, சரண்யா சொல்லு சொன்னாதான் நீங்க நோட் பண்ணாம இருப்பீங்களா? படிக்கணும்ல. கிளாஸ்ல நல்லா படிக்கணும் வைக்கணும். கேள்விப்பட்டதை சொல்லணும் வைக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா இருக்கியாமா? அனுஷியா எஸ் சார். சொல்லுங்க.
லோக்சபால 100 மெம்பர்ஸ், ராஜ்யசபால 50 மெம்பர்ஸ். பாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கேட்டிருக்கு, இந்த இருக்க சிவகங்கைக்கு கேட்கல. சவுத் ஆப்பிரிக்காவில் கேட்குது, லோக்சபாவுக்கு 100, ராஜ்யசபாவில் 50. உச்சநீதிமன்ற நீதிபதிகளையோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளையோ நீக்கணும்னு சொன்னா லோக்சபா ராஜ்யசபா தான் முடிவு பண்ணும், பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணும். சரியா? 100 பேரை வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபால 50 பேரும் கையெழுத்திடணும். 1 பாயிண்ட் 1 2. ஸோ இது வந்து மெயின்ஸுக்கு முக்கியம்னு சொல்லிட்டேன். ஸோ ரெண்டாவது கேள்வி என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அறிக்கையை ஏற்கலாமா நிராகரிக்கலாமா என இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யாரு சார்? ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன். லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவா இருந்தா சேர்மன். அதுல கூட சரண்யா வந்து வாயை திறந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப பேசும்போது. சக்தி ஆலய கணம். சக்தின்ற பொண்ணு கிளாஸ் அட்டன் பண்றீங்களா இல்லையாப்பா? சார் இருக்கேன் சார். இருக்கீங்களா? சொல்லுங்க, எந்தெந்த ஆர்டிகிள் லோக்சபாவா இருந்தா எந்த ஆர்டிகிள், ராஜ்யசபாவா இருந்தா எந்த ஆர்டிகிள் ரிமூவல் பொறுத்தவரை? சார் 124(4) வந்து சுப்ரீம் கோர்ட் சார். எஸ். 217, 218 வந்து ஹை கோர்ட் சார். ஹை கோர்ட்டுங்க. 217 கிளாப் பண்ணுங்க. 124 4 217 218 217 218. கிளாஸ்ல நல்லா அட்டென்டிவா இருக்கணும். சக்தி சரண்யா, சக்தி சரண்யா எல்லாரும் கிளாஸ்ல எப்ப வேணாலும் யார் வேணாலும் கேள்வி கேட்பேன். பேசுற புரியுதா? முக்கியமான பாடம் இதுதான், உங்களை ஜெயிக்க வைக்கும். இதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். பேப்பரை மெனக்கறேன் பாருங்க. இந்த இப்போ கூட சஞ்சனான்னு ஒரு பொண்ணு பேசுனதை நான் வீடியோ எடுத்து போட்டு வரேன் பாருங்க. ஸோ கிளாஸில் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஜாப்ல ரிசல்ட் அடிச்சு போறாங்க. பேசுற புரியுதா? இந்த நேற்று ஒரு அக்கா பேசுனாங்கல்ல, கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே படிச்சாங்களா? படிச்சாங்கல்ல? 20 பேர் தான் பாஸ் பண்ணாங்களா? அதுவும் இந்த அக்காவே 3 வருஷம் படிச்சாங்க. அந்த அக்கா எவ்வளோ நாள் படிச்சாங்க? 3 வருஷம் படிச்சாங்க. 3 வருஷம் படிச்சு அந்த பொசிஷனுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற போது கன்சிஸ்டன்சி இருக்கணும். நான் சொல்றேன் 6 மாசம் படிச்சாவே நீங்க அழகா ஓடி போயிடலாம். 3 வருஷம்லாம் நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. எத்தனை மாசம்? 6 மாசம். நான் சொன்ன மாதிரி வாயை திறக்கணும். 5 மணிக்கு டெஸ்ட்னா 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு டெஸ்ட் அடிக்கணும். நிறைய ஓரல் ப்ராக்டிஸ் இருக்கணும். அபிநயம் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், கார்த்தின்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், கைல்வெளி சொல்லி ருத்ரகணி வந்ததுல இருந்து இவ்வளோ சொல்றேன், இண்டிவிஜுவல் சொல்றோம். ஆன்லைன்லயும் அதே மாதிரி தான். இந்த இப்பெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கால இப்ப டைம் வந்து இப்ப என்ன 10:30 அப்படின்னு சொன்னா இப்பதான் நீங்க 7 மணில இருப்பீங்களாப்பா? விடிய கால 7 மணி 7:10 இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு பாரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருது. நம்ம டைமுக்கு நம்ம 9:30 கிளாஸ் ஆரம்பிச்சோம்னா அவங்க 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சிட்டு கிளாஸ் அட்டன் பண்றாங்க. அது குழந்தைய வச்சுக்கிட்டு அட்டன் பண்றாங்க. அதனால படிக்கணும், நல்லா படிக்கணும், டைமுக்கு வரணும், திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். உச்சநீதிமன்றம் அதான பேசிட்டு இருக்கோம், பேப்பரை படிச்சுட்டு இருக்கோம், பேப்பர்ல ஒரு கட்டுரையை படிச்சுட்டு இருக்கோம். இதுல பார்லிமெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், லோக்சபா பத்தி பேசிட்டு இருக்கோம், ராஜ்யசபா பத்தி பேசிட்டு இருக்கோம். லோக்சபானா யார் இருப்பா? ஸ்பீக்கர். யார் இருப்பா? ஸ்பீக்கர் யாரு? ஓம் பிர்லா எங்க இருந்து? ராஜஸ்தான்ல இருந்து. எங்க இருந்து? கோட்டால இருந்து. போய் கேட்டு பாருங்க, வெளியில போய் கேட்டு பாருங்க. நீங்க எவ்வளவு அப்டேட்டா இருக்கீங்கன்னு தெரியும். இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் வச்சு பாடம் நடத்துறேன்ல, அப்டேஷன்ஸே இல்லாம தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கிளாஸ் எல்லாம் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் சீஃப் கெஸ்டா போறேன்ல, போய் பேசுறேன்ல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் அப்டேட்டிங். இந்த வர்ற 20ஆம் தேதி கூட எனக்கு விருது தராங்க, கலைவன் விருது அப்படின்னு சொல்லி. நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்க, இது வந்து காமன்வெல்த் உறுப்பு நாடுகள்ல இருந்து தராங்க. காமன்வெல்த் அப்படிங்கிறதுல ஒரு அசோசியேஷன் நம்ம காரைக்குள் நடக்குது. மொத்தம் 6 IAS ஆஃபீஸர் வராங்க. நம்ம அழகப்பால எல்சிடிஎல் பழனியப்ப ஆடிட்டோரியத்தில் அகாடமிஷியனா எனக்கு ஒரு ஆள் தான் தராங்க அந்த போஸ்ட், கலைவன் விருது அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன் பாருங்க. அந்த இதெல்லாம் காண்பிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் எப்போ கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு சமூகம் வந்து நம்மளை அங்கீகரிக்கிறாங்க. இது யாரும் ரெக்கமெண்ட் பண்ணல, அவங்களா பார்த்துருக்குறாங்க, ஓவரால் பார்த்துருக்குறாங்க. அப்போ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ஆள், இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேயே மொத்தமே 6 பேர் தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 6 பேர் கொடுக்குறாங்க. அதுல எஜுகேஷன் செக்டர்ல நமக்கு கிடைக்குது. அது சென்ட்ரலைசேஷன் நமக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. பேசுற புரியுதா? காமன்வெல்த் உலக நாடுகள்லாம் இருக்காங்க, ஒரு 180 நாடுகள். இந்த இப்போ அடுத்த காமன்வெல்த் இது நடக்கும்போது வைக்கும்போது யார் யாருக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க லிஸ்ட் போகும்போது நம்ம பேர் போவாங்க. இந்த மாதிரி தென்றலை அகாடமி டைரக்டர் டாக்டர் ஹரிகரன் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி. இது எப்போ நம்ம உருவாயிருக்கணும்னு பாருங்க. புதிய சொல்லுதா? அதே அழகப்பா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் படிக்கணும் தான் நான் வந்தேன். அழகப்பா யூனிவர்சிட்டியில் இது வரைக்கும் ஒரு 20 முறைக்கு மேலே அங்கே சீஃப் கெஸ்டாக போயிருக்கிறேன். இப்போ நான் அங்கே அவார்டு வாங்குறது இது ஒரு 4-5 முறை. அங்கே வாங்குறது அழகப்பா யூனிவர்சிட்டியில் முதல் டாக்டரேட் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு கொடுத்தாங்க. நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் கொடுத்தாரு.
வாழ்நாள் சாதனையாளர் விருது, லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்கல்ல, நம்ம பிரமிட் அகாடமி இருக்காங்கல்ல மேம், கற்பக மேம் அவங்களுக்கும் கொடுத்தாங்க, ப்ளஸ் மைசல் எனக்கும் கொடுத்தாங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது. எத்தனை 40 வயசுக்குள்ளேயே. இன்னும் வாழ வேண்டியது இருக்கு. வாழ்வோமா என்னன்னு கூட தெரியல. மேபி யாருக்குமே அது நிரந்தரம் இல்லை, நாளைக்குன்றது யாருக்குமே நிரந்தரம் இல்லை. இருந்தாலும் சொல்றேன், ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, புரியுதா நான் சொல்றது? அது ஒரு வைஸ் சான்சலர்கிட்ட வாங்குறது. இப்போ தான் ஒரு 6 IAS ஆஃபீஸர்ஸ், இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, நான் அந்த இதை காமிக்கிறேன். அதெல்லாம் இருக்கும்போது வைக்கும்போது எப்போ உருவாக முடியும்? இப்போ நானே ஒரு கிராமத்தில் ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் ஒரு தெருவிளக்கில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு சும்மா மரத்தடியில் உட்காந்து படித்தவனே இந்த அளவுக்கு நான் போகிறேன்னா, நீங்களாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய நல்ல படிப்பாளிகளுக்கு பிறந்திருக்கிறீங்க, நல்ல பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. வழிகாட்டுறதுக்கு நாங்கள் இருக்கோம்ல, இருக்கோமா இல்லையா? உங்களை ஒவ்வொரு நாள் வழிகாட்டுறோம், அப்டேட் ஆகணும். சார் எனக்கு சொல்லுங்கள் சார், எழுதலை சார்னு சொல்லிடக்கூடாது. சார் நான் எழுதலை சார், எனக்கு சொல்லுங்கள் சார். நீ ஏமா எழுதாம விட்டுனா நான் கேட்குறேன். எப்போ ஆமாம் எழுதாம விட்டு நான் கேட்குறேன். காரணம் என்ன? நீங்கள் எழுதணுன்றதான். என்னப்பா நீ ஏன்பா எழுதாம விட்ட, நான் சொல்ல முடியாது சொல்லியிருக்கேனா? கேட்டலாம், சொல்லிடலாம். சக்தி ஃபாலோ பண்ணணும், சரணியா ஃபாலோ பண்ணணும். ஸோ நீதிபதி பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். ரெண்டாவது, ஏற்கலாமா ஏற்கக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணுவா? இங்க ஸ்பீக்கரு, இங்க சேர்மன். இங்க ஸ்பீக்கரு, இங்க சேர்மன். லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவா இருந்தா சேர்மன். யாருங்க ராஜ்யசபாவோட சேர்மன்? CP ராதாகிருஷ்ணன். எந்த ஊருங்க? கோயம்புத்தூர். என்ன பொசிஷன்லங்க இருக்காரு? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் பிரசிடென்ட் இல்லைன்னா யார் தான் அடுத்த பொறுப்பு? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்டே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை யார் தான் கொடுக்கணும்? வைஸ் பிரசிடென்ட்டை தான் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய போஸ்ட், முக்கியமான ஒரு போஸ்ட். 3வது பாயிண்ட், ஏற்கப்பட்டுருச்சுன்னு வச்சுங்க. அப்படி லோக்சபாவிலையோ ராஜ்யசபாவிலையோ அப்படி ஏற்கப்பட்டால், when it accepted, ஏற்கப்பட்டால் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அரசியல் சட்ட நிபுணர் என 3 நியமிக்கப்படும். எழுதி வச்சுங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, அதே போல ஒரு லீகல் அதமாக இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஒரு எமினென்ட் பர்சனை உருவாக்குவாங்க. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஒரு எமினென்ட் பர்சனை உருவாக்குவாங்க. கல்யாண செல்வம் சார் அப்படிங்கிறத வாட்ச் பண்றேன்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக்கில். ஹீ இஸ் ஆல்சோ மை ஒரு நல்ல ஒரு வெல்விஷர். அந்த ஊர் எங்கள் ஊரில் தான் அவர், எங்கள் ஊருக்காரு. அவர் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், MSc மேத்தமெட்டிக்ஸ் சார் வந்து எனக்கு பயங்கர வெல்விஷர். நல்லா இது பண்ணுறது, என்னோட வளர்ச்சியை அப்பப்போ பார்த்துட்டே வர்றாரு. இப்போ ஒரு IAS அகாடமி உருவாக்கி இருக்கிறது, அநேக அரசு அதிகாரிகளை உருவாக்குறது. ஸோ நைஸ் டு வாட்ச் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி போடுறாரு. எந்த மாதிரி நான் சொன்னேன்ல, நான் இந்த குடிசை வீட்டில் பிறந்தோம், இந்த தெருவிளக்கில் தான் படித்தோம், சாதாரண நிலையில் தான் வந்தோம். இன்னைக்கு குடியரசுத் தலைவர் அவார்டு வரைக்கும் வாங்குகிறோம். இப்போ இன்னைக்கு இவ்வளோ பெரிய விருதுகள் கிடைக்குது. ஒரு அழகப்பா யூனிவர்சிட்டியில் இன்னைக்கு அவ்வளோ சீஃப் கெஸ்டாகவே 20 முறைக்கு மேலே போயிருக்கோம். அவர் பார்க்கும்போது அவருக்கு தெரியும். ஏன்னா அவங்க முன்னாடி தானே நான் வளர்ந்துருக்கேன். அப்போ எவ்வளோ எளிமையான குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறோம், ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறோம். எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. யார்கிட்ட போய் எதை கேட்குறதுனே தெரியாது. சார் நான்லாம் ஒரு அகாடமியில் ஒர்க் பண்ணோம், அதே தென்றலில் தான் ஒர்க் பண்ணோம், டுடோரியல் சங்க மேலூரில், அந்த மாதிரி இருக்கிறது. தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும், இப்போ நான் உண்மை பேசுகிறது உங்களுக்கு புரியும். சாப்பிட்றதுக்கே மதிய சாப்பாடு தான், அந்த மதிய சாப்பாடு தான் சுடுசோறு, புரியுதா? இந்த பொங்கல் வடை அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு நம்ம ஊரில் போய் நம்ம பசியாகவே இருக்கக்கூடாதுன்னு காரைக்குடியில் வாரத்தில் ஒரு 2 நாள் ஸோ அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போடுறோம். பசியாக இருக்கிறவங்களுக்கு பூரா சாப்பாடு போடுறோம், பிளாங்கெட்டு உதவிகள்லாம் செய்கிறோம். தான் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க ஒரு AC ரூமில், ஒரு டிஜிட்டல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வச்சு நீங்களாம் படிக்கிறீங்க. எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? நாங்கள் எழுதுனது பிளாக் போர்டு. அவரும் நல்லா, அவர் சார் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தார், நல்லா இங்கிலீஷ் எடுத்தேன். அதே தென்றலில் பிளாக் போர்டு, சாக் பீஸு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிளாஸ் எடுப்போம். மூச்சு தண்ணில் வரும், சாக் பீஸ் தூசுலாம் உள்ளே போகும். இன்றைக்கி டிஜிட்டல் போர்டு. ஸோ 2 lakhs அந்த மாதிரி சம்திங்கில் போர்டில் ஒரு நல்ல பெரிய ஹாலில் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அப்டேஷன்ஸ் அதான் சொல்கிறது. இஃப் யூ born as a poor, that is not your mistake. If you die as a poor, that is your mistake. நீ ஏழையாக பிறந்ததுன்றது உன்னுடைய குற்றம் அல்ல. ஆனால் நீ ஏழையாகவே இறந்தீனா அது உன்னுடைய குற்றம். பேசுகிற புரியுதா? முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் சாதாரண மனிதர்களும் சாதனையாளர்கள் ஆகலாம். கூழாங்கற்களும் கோஹினூர் உயரமாகலாம். நீ எடுக்கிற முயற்சி, நீ எடுக்கிற பயிற்சி தான், நீ போடுற எஃபோர்ட் தான். எங்க இருந்து வந்திருக்கலாம், நீ அட்டம்ப்டோட அடிச்சிருந்துருக்கலாம். ஸோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்றவன் ஏமாடி. ஐயோ எனக்கு தெரியலங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாதவர்கள் கோமாளி. ஆனால் நம்ம புத்திசாலியா இருக்கணும். புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வாய்ப்பை உருவாக்குவாங்க. அந்த வாய்ப்பை ஒருபோதும் தவற விட மாட்டாங்க. அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு ஒரு அகாடமிஷியன் கிடைச்சிருக்கேன், உங்க கண்ணு முன்னாடி தெரியுது. இப்போ நீ BCom படிச்சிருக்கியா, அதில் நான் உச்சம் தொட்டிருக்கேன், டாக்டரேட். அதில் நீங்கள் TNPSC வந்திருக்கீங்களா, அதில் எத்தனையோ முறை பாஸ் பண்ணியிருக்கேன். பேசுகிற புரியுதா?
இப்போ நான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடத்திட்டு இருக்கேனா, பார்லிமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேனா, அப்ப இதுதான் உங்க வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க போகுது. அப்படிதானே? சொல்ல பாருங்க, எழுதுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியாச்சு, செகண்ட் பாயிண்ட் சொல்லியாச்சு, தேர்ட் பாயிண்ட் சொல்லியாச்சு. அப்ப இரு அறிக்கைகளும் முன்வைக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? 3 பேர் கொண்ட குழு வைப்பாங்களா? அதுல ஒருத்தர் உச்சநீதிமன்றம் இருக்குமா, அதுல ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குமா, இன்னொருத்தர் லா சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி இருப்பார். 5 நிரூபிக்கப்பட்டால், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இங்க நிரூபிக்கப்பட்டாச்சுன்னு வச்சுங்க, இந்த உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியோ அவர் தவறு செய்தார், so he has done a mistake, he has done a mistake அப்படிங்கிற மாதிரி if it is proved அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னா அது அவசியமா இல்லையா என பரிந்துரை செய்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வாதிடுவாங்க. புரியுதா நான் சொல்றது? மிஸ்டர் கர்ணன் அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஒரு வழக்கு வந்துச்சு. இப்ப பிஆர் கவாய் இப்ப போனார்ல, 51 52 போனார்ல, அவரோட சொன்னாரு நிறைய பாலிடிக்ஸ் இருக்குங்க, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு நீதிபதிகள் அப்படிங்கிறதுல. அப்ப என்ன பண்ணுவாங்க? நீதிபதி தனது தரப்பு வாதங்களையும் பதிவு செய்ய வாய்ப்பு அளிப்பாங்க. ஸோ நான் தப்பு பண்ணனா பண்ணலையா அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ளீட் பண்ணுவாங்க, வாதிடுவாங்க. 5 பாயிண்ட் நம்பர் 5. 6வது பாயிண்ட் என்ன சார்னா, நீதிபதி தானாகவே பதவியை ராஜினாமா செய்ய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வலியுறுத்துவார். நீங்களே என்ன பண்ணிருங்க? ராஜினாமா பண்ணிருங்க, ரிசைன் பண்ணிருங்க. நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நீதிபதி தானாகவே ராஜினாமா செய்துவிட்டால் விசாரணை நின்றுவிடும். மாறாக நீதிபதி மறுத்தால் அவருடன் வழக்குகள் ஒதுக்கப்படாது. குழுவின் அறிக்கையும் நீதிபதியின் அந்த உறுப்பினர்கள் 3/2 பங்கு, இதுதான் முக்கியம். அப்ப ஒரு நீதிபதியை நீக்கணும்னு சொன்னா 3/2 உறுப்பினர்கள் ஓகே அப்படின்ற ரெசல்யூஷன்ஸ் கொடுக்கணும். 3/2 பங்கு உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் கொடுக்கணும்னு சொன்னா 100 50. லோக்சபால எத்தனை பேரு? 100 பேர். ராஜ்யசபால எத்தனை பேரு? 50 பேர். லோக்சபால 100 பேரு, ராஜ்யசபால 50 பேர். சரியா நான் சொல்றது? அதே மாதிரி எத்தனை பங்கு உறுப்பினர்கள் அப்படிங்கிறது தீர்மான நகல் கொடுக்கணும். 3/2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்படின்னாவே இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. மெஜாரிட்டியில் எத்தனை வகையான மெஜாரிட்டி இருக்கு? 3 மெஜாரிட்டி இருக்கு. ஒன்னு சிம்பிள், இன்னொன்னு ஸ்பெஷல், இன்னொன்னு மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சிடரேஷன். மெஜாரிட்டி வித் ஸ்டேட் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னா. யாராவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? ஆன்லைன்ல இருக்கீங்களா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்? எஸ் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சார் முகமது கலீபுல்லா சார். மிஸ்டர் முகமது ஹபீபுல்லா. மிஸ்டர் முகமது ஹபீபுல்லா. ஸோ இந்த கிளாஸ் இந்த இது உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்லாம் கிடைச்சிச்சுன்னா லட்டு மாதிரி எழுதிருங்க. உச்சநீதிமன்றம் பார்ட் 5 ஆர்டிகல் 124 to 147 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை ஸோ நியமிக்கிறது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அது ரிமூவல் செய்யறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன ருத்ரகணி, அந்த ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நல்லா படிச்சுங்க. அப்போ முக்கியம் இன்னும் 11 நாள் தான் இருக்கு. எந்த எக்ஸாமுக்கு? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிறது 11 நாள். சரியா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம், 6 × 11 66 hours அப்படிங்கிறது. ஒரு 60 வயசு வரைக்கும் நம்மள கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் வேலையில. 60 அப்படிங்கிற ஒரு 60 மணி நேரம் படிச்சோம்னா 60 வயசு வரைக்கும் நம்ம ஒரு ஹை ஸ்காலர். இப்போ நான் நேத்திக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, பிஜி அசிஸ்டன்ட்டுக்குன்னு ஒரு வேலை வந்திருக்கான் மதுரை மாவட்டத்தில், ஏதோ சம்திங் சொல்லிட்டு இருந்தாரு. 33 லட்ச ரூபா கேட்குறாங்களா எய்டட் ஸ்கூல்ல. ஒரு பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 33 லட்சம் ரூபாவா? இது கல்லூரி உதவி பேராசிரியர் இருந்தால் 50-60 போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 50-60 லட்சம் ரூபாயா? நான் என்ன சொல்கிறேன், 6 மாதம் உட்காந்து படித்தோம்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போயிடலாம். 0 காஸ்ட். 6 மாதம் உட்காந்து நல்லா படித்தோம்னா 0 காஸ்ட்டில் போயிடலாம். அப்போ எந்த அளவுக்கு வெளியில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பாருங்க. பியூர் கவர்மெண்ட்டில் போங்க, வித்தவுட் இந்த மாதிரி போங்க. யாரும் தான் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படி தெரியும் இப்படி தெரியும் நம்பாதீங்க. ஜென்யூனாக போங்க, அப்போ தான் உங்கள் சந்ததிக்கே நல்லது. புரியுது நான் சொல்கிறது? உண்மையாக உழைச்சி படிப்பேனா, கிடைக்குது கிடைக்கல, எவன் காசு கொடுத்து போகிறேன் போல, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஆனால் அது சாபம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஜென்யூனாக படித்து அது நான் காலதாமதமாகலாம், அல்லது சீக்கிரம் கூட கிடைக்கலாம், ஆனால் ஒரிஜினலாக இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, யாராவது நம்மளை செக் பண்ண முடியுமா? நீ வா என் பிள்ளைகிட்ட கையில் சொல்லுங்கள். என்ன புரியுது நான் சொல்கிறது? இவங்க அதை வாங்கிட்டு போட்டாங்க, இதை வாங்கிட்டு போயிட்டாங்க, அப்படி நடத்துனாங்க இப்படி நடத்துனாங்க. உண்மையாக தெரியும் நம்ம எவ்வளோ பேர் இங்கே படிக்கிறோம்னு தெரியும். உங்கள் பேர் சொல்லி நடத்துகிறேன், சக்தி, சரண்யா, அனுஷியான்னு சொல்லி பேர் சொல்லி நடத்துகிறோம். ஸோ இண்டிவிஜுவல் படித்து அடிச்சிடலாம். அடிக்க முடியுமா? அடிக்க முடியாதா? அடிச்சிடலாம், நிச்சயமாக அடிக்கலாம். 11வது பாயிண்ட் பாருங்க. 10வது பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். என்ன சார் அப்படி 10வது பாயிண்டா? இவ்வளோ பாயிண்டா நம்ம பார்த்தோம்? 6, 7 இது மாதிரி பார்த்தோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பதவி நீக்க தீர்மானம் வாக்கெடுப்பின் தோற்றால் பிரச்சனை அதோடு முடிந்துவிடும். வெற்றி பெற்றா நீதிபதியின் பதவி நீக்க தீர்மானத்தில் குடியரசுத் தலைவர் கையொப்பமிடுவார். வெற்றி பெற்றா ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு அவங்க நீக்கி விட்டுருவாரு. தோற்றுச்சுன்னு வச்சுங்களேன், பிரச்சனை அதோட முடிஞ்சிடும். அவர் கன்னியூ பண்ணிக்குவாரு.
ஸோ யாருங்க இது வரைக்கும் பதவி நீக்க தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க? ராமசாமி வந்திருக்காருங்க. ராமசாமி பஞ்சாப் அண்ட் ஹரியானா நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ராமசாமி அப்படிங்கிறவர் 1993, அதாவது என்ஹெச்ஆர்சி உருவான வருஷத்துலேயே, கொலிஜியம் உருவான வருஷத்துலேயே, 1993 தானே கொலிஜியம்னாவே யாரை ரெக்கமெண்ட் பண்ணோம்? நீதிபதி நியமனம், ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய கமிஷன் பேர் என்ன? கொலிஜியம். அது எந்த வருஷம்? 1993. என்ஹெச்ஆர்சி எந்த வருஷம்? 1993. என்ஹெச்ஆர்சி எந்த வருஷம்? 1993. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி யூரோப்பியன் கமிஷன் 1993, யூரோப்பியன் யூனியன் 1993. யூரோப்பியன் கமிஷன், யூரோப்பியன் யூனியன்றது வேற, யூரோப்பியன் கமிஷன்றது வேற. இந்த ட்ரிப்பு ட்ரிம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ட்ரிப்ஸு ட்ரிம்மு அப்படிலாம் பார்த்துருக்கோம். ட்ரேட் ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் 1993. அப்போ ராமசாமி வழக்கு கொண்டு வந்திருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் பதவி நீக்க நடவடிக்கைக்கு உள்ளான முதல் நீதிபதி இவர் தான், ராமசாமி. நீதிபதியாக இருந்த காலத்தில் தனது அதிகாரப்பூர்வ வீட்டில் வசதிகளுக்காக வரையறுக்கப்பட்ட தொகையை விடவும் அதிக செலவு செய்ததாக இவர் மீது குற்றச்சாட்டு இருந்துச்சான். ஸோ மக்களவையில் பதவி நீக்கத்துக்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்பில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் தீர்மானம் தோல்வி அடைந்தது. இது வரைக்கும் ஒருத்தர் கூட அப்படி ரிமூவ் பண்ணப்படலைன்றது எனக்கு தெரிஞ்சு. யாருமே ரிமூவ் பண்ணப்படலைங்க. எப்படி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, பட் யாருமே அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்கள பதவி நீக்கம் செய்யலை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். படிச்சுக்கிறோம். ரெண்டாவது வழக்கு சௌமித்ரா சென். ரெண்டாவது வழக்கு வந்து சௌமித்ரா சென், நீதிபதி சௌமித்ரா சென். இவங்க நிதி முறைகேடு அப்படின்றத ஈடுபட்டதுனால இவங்க மீது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு? ராஜினாமா செஞ்சிருக்கிறார். பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரா? சரியா, பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவரையும் ஞாபகம் வச்சுங்க. 2. ஸோ அதுக்கப்புறம் பாரதிவாலா. இந்த கொஸ்டின்லாம் கிடைச்சிச்சுன்னா அவசியம் எடுத்து எழுதிடணும். பாரதிவாலா குஜராத் உயர் நீதிமன்றங்க. பாரதிவாலா தேச துரோக வழக்கு கொண்டு வந்திருக்காங்க மேல. அவரது சாதி வெறு கருத்தை கடுமையாக எதிர்த்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவரை பதவி நீக்கும் தீர்மானத்தை கொண்டு வந்தனர். சர்ச்சைக்குரிய கருத்தை நீக்கியதை தொடர்ந்து அவர் மீதான பதவி நீக்க தீர்மானம் அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை. ஸோ ஜாதியை பற்றி பேசுறது அந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி கங்குலி மத்திய பிரதேசத்தில், நீதிபதி கங்குலி மத்திய பிரதேசத்தில். இவர் கங்குலி மீது பெண் நீதிபதி பாலியல் வன்கொடுமை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மீது இவர் மீது வழக்கு வந்திருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது வழக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நீதிபதி நாகார்ஜுனா ரெட்டி, ஆந்திரால நாகார்ஜுனா ரெட்டி. இவர் வந்து தலித் நீதிபதியை அவமதிச்சிருக்கிறார். இப்போ தலித் நீதிபதியை அவமதிச்சாங்க தெரியுமா? உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதிச்சாங்கல்ல. பிஆர் கவாய் மீது செருப்பு வீசினார்ல, அந்த பிஆர் கவாய் மீது செருப்பு வீசினவர் யாரு? ராகேஷ் கிஷோர். அவரை நீக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாகார்ஜுனா ரெட்டி இவரையும் பாருங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் மீதே கொண்டு வந்திருக்காங்க. தீபக் மிஸ்ரா 2018. இதான் ரீசெண்ட். 2018 ரீசெண்ட். இதெல்லாம் எழுதலாம், மெயின்ஸ்ல எழுதலாம். தீபக் மிஸ்ரா 2018 முன் எப்போதும் இல்லாத வகையில் 4 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டாக இணைந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி அளித்தனர். அதில் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தன்னிச்சையாக நீதிபதிகளுக்கு வழக்குகளை ஒதுக்குவதும் சிலருக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டு வந்தனர். ஆனால் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான குற்றச்சாட்டுகளை அலுவல் நிர்வாக முறை சார்ந்தவை என்றும் தவறான நடத்தை அல்ல என்றும் கூறி ஏற்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீதிபதி சுக்லா வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம். அலகாபாத் உயர்நீதிமன்றம் எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது? அலகாபாத் உயர்நீதிமன்றம் 1867. 1867. ஐஎன்சி தான் 1888. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1888. ஆனா உயர்நீதிமன்றம் 1867. உயர்நீதிமன்ற சட்டம் எந்த வருஷம்? 1861. Archaeological Survey 1861. British Indian Income Tax Act 1861. ஸோ இதெல்லாம் அவங்க மீது வழக்குகள். அப்போ இந்த கட்டுரை முடிஞ்சு பாருங்க. இந்த கட்டுரை முடிஞ்சு உலகிலேயே முதல் முறையாக சிறுவர் சிறுமியர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எந்த நாடு தடை விதிச்சிச்சு? ஆஸ்திரேலியா. எந்த வயசு வரை? 16 வயசு வரை. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. 16 வயது வரை. இது சரியா தவறா ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்ற மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இதனால் என்ன நன்மைகள் என்ன தீமைகள்ன்ற மாதிரி கேட்கலாம். 16 வயசு வரை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ பண்ணியிருக்காங்க. யாசகம் நிகழ்ச்சி அல்ல, யாசகம்ன்றது நிகழ்ச்சி அல்லன்னு சொல்லி கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ என்ன சார் சொல்லியிருக்காங்க?
எனக்கு இது மாதிரி நடந்ததே இல்லையே. ஆஸ்திரேலியாவில் பயங்கரவாத தாக்குதல் செய்தி. ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. கங்காருவை வரைஞ்சி அந்த கங்காரோட காற்றுப்பை இருக்குல்ல, அந்த பைக்குள்ளே ஏதோ வச்சுக்கிறாங்க, துப்பாக்கியை வச்சுட்டு. எங்கள் ஊரில் இப்படி நடந்ததே இல்லையே, ஆஸ்திரேலியாவில் அந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மருந்து சீட்டில் தெளிவான எழுத்து, மருத்துவர்களுக்கு என்எம்சி மருத்துவ உத்தரவு. ஏன்னா அந்த மருத்துவர் எழுதுறது வந்து அந்த நர்ஸுக்கும் ப்ளஸ் அந்த பார்மசிக்காரனுக்கு தான் தெரியும். அவங்க என்ன எழுதியிருக்கானே தெரியாது. ஒரு ரோடு போட்டு விட்டுருப்பாரு, என்னன்னே தெரியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, கம்பல்சரி தெளிவானதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கட் ஆயிடுச்சா? ஆன்லைனில் கிளாஸ் கட் ஆயிடுச்சாப்பா? 2வது முறை கட் ஆயிருக்கு. ஸோ என்எம்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆமாம், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சரியாக நீங்கள் என்ன பண்ணுங்க கிளியராக அந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் பி லெஜிபிள், ஹேண்ட் ரைட்டிங் வந்து லெஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க, நல்லா படிங்க. எப்போம்மா கிளாஸ் கட்டாச்சு? ஆன்லைனில் எப்போப்பா கிளாஸ் கட்டாச்சு? இப்போதான் சார் ஒரு நிமிஷம் சார். 1 நிமிஷம் தான் ஆகுது. ஓகே மிஸ்டர். நீங்கள் என்ன மேஜர் மிஸ்டர் முகமது? சார் கெமிஸ்ட்ரி சார். ஓ, கெமிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் எதுவும் கெஸ்ட் லெக்சரெல்லாம் ஒர்க் பண்ணலையா? இல்லை சார், இல்லை சார். ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க, பரவாயில்ல, அடிச்சிருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகுங்க. ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக்கு, ஃபிசிக்கலு, அப்ளைடு 4லுமே தலா 25 30 கேள்விகள் நல்லா படிச்சுடுங்க. நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் பேப்பருக்கு அதிக கவனம் செலுத்துங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரில் 20, முதல் 10 கேள்விக்கு 2 மார்க்கு, முதல் 20 கேள்விக்கு 2 மார்க்கு, 40 மார்க்கு. அடுத்த கடைசி 10 கேள்விக்கு ஒரு மார்க்கு. ஸோ அடித்தோம்னா வெறும் 20 மார்க் எடுத்தால் கூட போதும். 50க்கு 12 கொஸ்டின் அடித்தா கூட போதும் கரெக்டாக. ஸோ எடுத்துங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ கிளாஸை முடிச்சிடலாம். கரெக்டாக 11 மணிக்கு நான் முடிச்சிடுறேன். இது நிறைய பார்த்துருக்கோம், இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தங்கத்தை பற்றி பேசியிருக்கோம், எக்கனாமிக்ஸ், நீதி பற்றி பேசியிருக்கோம், இந்தியன் பாலிட்டி. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. கங்காரு பற்றி பேசணும். ஜோர்டானில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு சொன்னோமா? எழுதி வச்சுக்கோங்க. ஜோர்டானோட மன்னர் வந்து அப்துல்லா. ஜோர்டானோட மன்னர் வந்து அப்துல்லா. ஜோர்டான் அப்படிங்கிறது அதோட கேபிட்டல் சிட்டி அம்மான். ஜோர்டான கேபிட்டல் சிட்டி வந்து அம்மான். ஸோ இரு நாடுகள் இடையே ராஜ்ய உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு 75 வருஷம் ஆயிருக்கான் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இது. அம்மான் அப்படிங்கிறது தான் கேபிட்டல் சிட்டி. அப்துல்லா அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. ஜோர்டான். அதே மாதிரி நேற்று 75 வருஷங்க, 75 வருஷம். ரஷ்யாவுக்கு நமக்கும் 23 சொல்லியிருந்தோம். 23 அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லைங்க. பாஜகவோட தேசிய செயல் தலைவர் யாருங்க? நிதின் நவீன். நிதின் நவீன் எந்த ஸ்டேட்டு? பீகார். அவரு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது இப்ப என்ன பேர் மாத்திருக்காங்க? விக்ஷித் பாரத். பாரத் உறுதியளிப்பு ஏதோ திட்டம் வரும். அது வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம். 100 நாள் எத்தனை நாளா உருவாக்கி இருக்காங்க? 125. 100 எவ்வளவு மாறி இருக்கு? 125 மாறி இருக்கு. பேசுற புரியுதா? 100 125 மாறி இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ பிரதமருக்கு எதிரான அச்சுறுத்தல் முழக்க விவகாரம் மக்களவையில் அமளின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பொருளாதாரம் அந்த நிலையில் இல்லை, நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. யாருங்க அவங்க? பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. எதோட தலைவர்? அணுமின் நிலைய உற்பத்தி தனியார் கல்வி மசோதாக்கள் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டல் தோல்வியே மிஞ்சும். ஸோ பேசியிருக்கிறாங்க. தலைமை தகவல் ஆணையம் எழுதி வச்சுங்க. யாருங்க இப்போ சீஃப் எலெக்ஷன் அந்தமாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சிஐசி தலைமை தகவல் ஆணையராக, அதாவது கான்ஸ்டிடியூஷன் படி வருவாரா நான் கான்ஸ்டிடியூஷன் படி வருவாரா? நான் கான்ஸ்டிடியூஷன் படி. இன்னைக்கு படிக்க போறோம் அதை பத்தி. ஸோ யாரு சார் நியமிக்கப்பட்டிருக்கிறா? ராஜ்குமார் கோயல்ங்க. ராஜ்குமார் கோயல். இந்த ராஜ்குமார் கோயல் அப்படிங்கிறவர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், மத்திய தலைமை தகவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மத்திய தகவல் ஆணையராக குடியரசுத் தலைவர் பதவியேற்று வைக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் போர்டில் பார்க்குறீங்க. ஸோ முன்னாடி யார் தான் இருந்தாங்கன்னா ஹீராலால் சமாரியா இருந்தாங்க. ஹீராலால் சமாரியா அவங்க 3ஆம் தேதி ஓய்வு பெற்றுட்டாங்க. ஹீராலால் சமாரியா இம்மீடியேட் பாஸ்ட் கமிஷனர். சரியா? இப்போ யாரு சார் வந்திருக்கிறா? ராஜ்குமார் கோயல். பேசுங்க. ராஜ்குமார் கோயல் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. முக்கியமான கொஸ்டின்ங்க, எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சர்தார் பட்டேலோட 75வது நினைவு தினம் பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்திருக்காரு. 75. மனு பாக்கர் சிம்ரன் பிரீத்துக்கு தங்கம். இந்த மனு பாக்கர் சிம்ரன் பிரீத்லாம் எதுல சொன்னா? ஸோ ரைஃபிள் ஷூட்டிங் எழுதி வச்சேன். ரைஃபிள் ஷூட்டிங்கோட தொடர்புடையவங்க அவங்கலாம்.
ரைஃபிள் சூட்டு. யாருங்க இப்போ ஐசிசியோட தலைவர்? இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், ஜெய்சா மிர்சா. சரியா? இந்திய தேசிய அணி வீரர்களுக்கு விஜய் ஹசாரே போட்டி கட்டாயம். விஜய் ஹசாரே அப்படிங்கிறது போட்டி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் பயன்படுத்திய துருக்கி ட்ரோனை காட்சிப்படுத்திய இந்திய ராணுவம். ஆஸ்திரேலியா பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் தந்தை மகன். கொலம்பியா பள்ளி பேருந்து விபத்து. ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு வழக்கில் ஜிம்மி லாய் குற்றவாளியாக அறிவிப்பு. சும்மா ஜெனரல் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பங்குச்சந்தை. ஸோ வேறு டிசம்பர் 21 வரை மழை இருக்கான். அரையாண்டு விடுமுறை அப்படிங்கிறது மாற்றம் இல்லையா? ஸோ டிசம்பர் 24 ஏப்ரல் 4 வரைக்கும் லீவ் விட்றாங்களாம். டிசம்பர்லேருந்து ஜனவரி 4 வரைக்கும், ஜனவரி 4 வரைக்கும் லீவு. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு தொடர்ந்து வந்துருச்சு அப்படிங்கிறனால லீவ் விட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மொத்தம் 10 நாள் லீவா? டிசம்பர் 24 இங்கிட்ட ஒரு 6 நாள் 10 நாள் இருக்குது. யாருக்கு? அரையாண்டு விடுமுறைனா யாருக்கு விடுவாங்க? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு விடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதாங்க இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு மெயின்ஸ் முடிஞ்சு. ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் கண்டிப்பாக பண்ணிக்குவோம்.